ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது புதன்கிழமை காலையிலே நல்லா தூறலோட தான் வந்து அன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. தீபாவளியும் வந்துடுச்சு, மழையும் வந்து கூட வந்து சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்ற மாரி தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நான் பலகாரம்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஐடியாவுமே இல்ல. அத செய்வேனா, செய்ய மாட்டேனான்னு எனக்கே அது தெரியல. இந்த யூடியூப்ப ஓப்பன் பண்ணாலே எல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நம்மளால முடிஞ்சது ஏதாவது கடையில கூட வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நெனச்சாலே, அந்தந்த ஸ்வீட்ட யூடியூப்ல செய்யறத பார்த்தாலே, நமக்கு வந்து செய்யலாமா? ட்ரை பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனா என்ன செய்ய போறேன்னு எனக்குமே தெரியல. நீங்க என்னலாம் வந்து தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சுட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் டூர் போயிட்டு வந்துட்டீங்களான்னு வந்து கேட்டிருந்தீங்க. டூர் தான் நான் தான் சொன்னேனே, ஒன் டே டூர் தான் அப்படின்ட்டு. சனிக்கிழமை நைட்டு போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்துட்டோம். அதனால திங்கட்கிழமை காலையில நம்மளோட பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. அந்த இது காலையில வந்து பார்த்தீங்கன்னா, விளாக் எடுக்கல. மத்தபடி பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்பவும் போல நம்ம ரொட்டீன் வந்து ஆரம்பிச்சாச்சு. காய் எதுவுமே இல்லன்ட்டு நேத்து செவ்வாய்க்கிழமை நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வரப்ப சரின்னு சொல்லிட்டு காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். எதுவுமே எடுத்து வைக்கல. டைம் ஆயிப்போச்சு. ஒரு 10 மணி ஆயிப்போச்சு. சரி அப்படியே ஃப்ரிட்ஜில தூக்கி போடலான்னு அப்படியே வந்து போட்டிருந்தேன். காலையில வந்து இன்னைக்கு புதன்கிழமை ஏதாவது வந்து செய்யலான்ட்டு லஞ்ச்லாம் செய்யல. சிம்பிளா வந்து பசங்களுக்கு முட்டை சாதம் தான் செஞ்சேன். இன்னும் புரட்டாசி மாசத்துல வந்து நாங்க எங்க வீட்ல நான்வெஜ்ஜே செய்யல. பசங்க வந்து ரொம்ப நாளா வந்து முட்டை சாதம் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்கு மட்டும் கிண்டி குடுத்துடலாம் அப்படின்னத முட்டை சாதம் வந்து கிண்டி குடுத்துட்டு, இன்னும் வந்து மாவே அரைக்கவே இல்ல. எப்ப ரேஷன்ல அரிசி போடுவாங்க, நான் மாவு எப்ப அரைக்க போறேன்னு எனக்கே தெரியல. அது என்னமோ கடையில வாங்குறத விட, கடையில வாங்குறது எங்க 2 பேருக்கு ஆளுக்கு 2, 2 தோசை, பசங்களுக்கு 2 தோசைன்னு இது மாரி வந்து கொஞ்சம் தான் இருக்கு மாவு. அது ஒரு வேளைக்கே எனக்கு சரியா போயிடுது. அதனால சுத்தமா வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில வந்து பொங்கல் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். பொங்கலுக்கு பொங்கல் சாம்பார் வைக்காம, நார்மலா இந்த கத்திரிக்காய், கேரட் இந்த மாரி போட்டு வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி தான் வச்சிருந்தேன். இந்த சாம்பார் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பொங்கலுக்குன்னு சாம்பார் வைப்போம் இல்லையா? முருங்கைக்காலாம் போட்டு அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கறது நல்லா இருக்குது. ஆனா சாப்பிட்டா சுமாரா தான் இருக்கும் என்னோட பொங்கலு. ஆனா இந்த கடையில, ஹோட்டல்ல, இந்த மண்டபத்திலாம் செய்றாங்க. அது என்னதான் போட்டு செய்றாங்கன்னு தெரியல. அந்த மாரி டேஸ்ட் வந்து வரவே மாட்டேங்குது. இன்னைக்கு காலையில வந்து பசங்க ஸ்கூல் வந்து தூறல் வந்து போட்டுக்கிட்டே இருந்தது. அப்படியே போற மாரி தான் இருந்தது. இந்த மழை பெஞ்சாலே நம்மளுக்கு சுறுசுறுப்பே வராது. அப்படியே வந்து ஒரு மாரியா தானே இருக்கும். அந்த மாரி தான் இருந்தது அன்னைக்கு டேவே. பூ வந்து மழையெல்லாம் நனைஞ்சு கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருந்தது. சரி பறிச்சு வச்சிடலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்காக அப்படின்றதுக்காக பறிச்சு வச்சுட்டேன். இந்த செடி வந்து நான் வச்சதே வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. ஏன்னா வந்து அந்த செடி வந்து ரொம்ப படர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. அது வந்து வாசல்ல வச்சது வேற ஒரு இடமா பார்த்து வச்சிருக்கணும் போல இருக்கு. ஏன்னா படர்ந்து போறதுனால வாசல்ல வந்து என்னால கோலமே வந்து போட முடியல. ஏதோ குனிஞ்சு காட்டுக்குள்ள வந்து உள்ள குனிஞ்சு போடுற மாரி தான் இருக்கு கோலம். அது வந்து சரி சீசன் முடிஞ்ச பிறகு வெட்டி விட்டுடலான்னு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு செய்ய எத்தன மணிக்கு ஆரம்பிச்சேன்னா, 1 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கெல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து சமையல் செய்ய வேலைய முடிச்சுட்டேன். இன்னைக்கு முள்ளங்கி இருந்தது. அத போட்டு காரக்குழம்பு மாரி வச்சுட்டு, கேரட் பொரிச்சுட்டு, சாதம் வச்சு, ரசம் வச்சு முடிச்சுட்டேன். தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. நாங்க எடுக்க போறோமா என்னன்னு கிட்டத்தல தான் எங்களுக்குமே தெரியும்.